வணக்கம். இது 2 கோர்சஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஒன்று வந்து மோடல் ஆக்சிலரிஸ்ல நம்ம டீடைல்டு கோர்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். பிகினர்ஸ், இன்டர்மீடியட் லேர்னர்ஸ், அட்வான்ஸ் லேர்னர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸோடைய இந்த 3 புக்ஸ்லேருந்து நம்ம யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். Essential English Grammar by Raymond Murphy, Intermediate English Grammar by Raymond Murphy, and The Advanced English Grammar by Martin Hewings. இது மூணுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாவே இந்த மோடல் ஆக்சிலரிஸ் பத்தி ஒரு கோர்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஃபைனலி we are doing it. We're launching it on the 21st of March. It's going to be a recorded course supported by weekly live sessions. ஒரு 2.5 monthsக்கு போகும் the course duration. என்னெல்லாம் நம்ம இந்த கோர்ஸ்ல படிப்போங்கிற அந்த யூனிட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். நிறைய நேரங்கள்ல இந்த மோடல் ஆக்சிலரிஸ்ல தான் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. எந்த வேர்டை கரெக்டா இங்க போடணும், ஷுட்டா மஸ்டா, மேயா மைட்டா, வில்லா உட்டான், இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இது ஒரு தரோ ஸ்டடி நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த மோடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் லுக் அட் த கோர்ஸ் கான்டென்ட் நவ். எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து இந்த யூனிட்ஸ் எல்லாம் மைட், கேன் அண்ட் குட், மஸ்ட், மஸ்ன்ட், நீடன்ட், should, I have to, would you like, I would like, I used to. அப்புறம் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து கேன், குட் அண்ட் பி ஏபிள் டு. ஸோ இந்த டாபிக்ல தான் நம்மளுக்கு ரொம்பவே நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். கேனையும் ஏபிள் டுவும் சேர்த்து போடுறது, குட்டையும் ஏபிளையும் சேர்த்து போடுறது, அதெல்லாம் வராதுன்னு சொல்லி நிறைய தடவை நான் அந்த காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் அந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன்ல. குட் டூ அண்ட் குட் ஹாவ் டன். ஸோ இங்கேயுமே நிறைய பேருக்கு டவுட் வரும். would have done, could have done, should have done, might have done. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங். அது எல்லாமே டீட்டெயிலாக படிக்க போகிறோம். மஸ்ட் அண்ட் காண்ட், மே அண்ட் மைட்லேயே 2 யூனிட்ஸ் இருக்கு, 1 and 2. அப்புறம் ஹாவ் டு அண்ட் மஸ்ட், 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 நீடன்ட். எசென்ஷியல் புக்லேயும் இதே டாபிக் பார்த்தோம், இன்டர்மீடியட்லேயும் இதே இருக்கு. ஸோ அதை விட ஒரு லெவல் கூட நம்ம படிப்போம். இங்கே ஷுட்ல 2 யூனிட்ஸ் இருக்கு, 1 and 2. I had better, it's time, would. would எப்பயுமே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு டாபிக் தான். ஸோ would பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கோர்ஸ்ல படிப்போம். can, could, would you, etc. requests, offers, permission and invitations. Advanced English grammarல can, could, be able to and be allowed to. ஸோ இந்த டாபிக் எல்லா புக்ஸ்லயுமே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு லெவலா படிச்சாதான் புரியும். எடுத்த உடனே அட்வான்ஸ் இங்கிலீஷ் கிராமர்ல இருக்கிற இந்த யூனிட்டை பார்த்தா நம்மளுக்கு புரியாது. ஸோ எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சுட்டு, இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சுட்டு அப்புறம் இந்த யூனிட்க்கு வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிக்கும். will, would and used to, may and might, possibility, must and have to, needn't, don't need to and don't have to, should, ought to and had better. ஸோ 25 lessons இந்த 3 புக்ஸ்ல இருந்து பார்ப்போம். அது போக ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன் பை ரென் அண்ட் மார்டின், அதுலேயுமே ஒரு மோடல் ஆக்சிலரிஸ் பற்றி ஒரு சாப்டர் இருக்குதுல்ல. ஸோ அந்த சாப்டரும் அதில் இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும் மோடல் ஆக்சிலரிஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, பேசுகிறப்பையும் சரி எழுதுகிறப்பையும் சரி. ரைட். அண்ட் த செகண்ட் திங், தட்ஸ் அபவுட் த 1 day workshop on articles. and அதுவும் ரொம்ப பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிற ஒரு டாபிக் தான். ஆர்டிகல்ஸ் போடணுமா போடக்கூடாதா, போடணும்னா வா தேவா, ஏன் போடணும் ஏன் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இந்த சண்டே 17th of March 6 hours ஒரு இன்டென்சிவ் ஒர்க் ஷாப் நம்ம பார்க்க போறோம். அதுல நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. நீங்க பிகினரா இருந்தா இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க ஃபுல் டே 6 ஹவர்ஸுமே லைவா வர முடியலன்னா கூட மார்னிங் வந்துட்டு அப்புறம் ஆஃப்டர்நூன் இருக்கிற செஷன்ஸை ரெக்கார்டடா பார்த்துக்கலாம். இல்லை ஆஃப்டர்நூன் தான் வர முடியும்னா ஸ்டில் யூ ஆர் வெல்கம். யூ ஹாவ் லைஃப் டைம் ஆக்சஸ் டு த ரெக்கார்டட் கான்டென்ட். ஓகே, ஸோ இந்த 2 கோர்சஸ்க்குள்ள லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். நீங்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க அதில் பார்த்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு அவசியம் ஷேர் பண்ணுங்க. ரெண்டுமே முக்கியமான டாபிக்ஸ், மோடல் ஆக்சிலரிஸும் ஆர்டிகல்ஸும். இது நல்லா தரவா படிச்சிட்டிங்கன்னா
you can eliminate most of the errors you make in English, right? So see you inside. Thank you.